வெல்கம் டு மை வேர்ல்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விஷயம் சொல்லுங்க பாஸ், நான் வெயிட்டிங். நான் இன்னைக்கு கதையை சொல்லியிருக்கேன், நம்ம படமாவே பார்ப்போம். That's what's the movie. ஆண்டவரே, நாங்கள் ஒரு குடும்பமாக எப்பொழுதும் ஆண்டவரே 8 மணிக்கு உங்களோட பாதத்தில் அமரணும்னு சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களை இப்போது காத்தது போல எப்பொழுதும் எங்களை காத்து வழி நடத்தும். எல்லாமே சுனந்தைக்கு ஜெபிச்சு தகுனே. ஆமீன். சோஸ்ரம் சோஸ்ரம் சோஸ்ரம். இதெல்லாம் எனக்கு ஜிஜிபி வேலை பாஸ். நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. யார் பாஸ் உங்க டார்கெட்டு? சொல்லுங்க பாஸ். சார்லி, நம்மளோட டார்கெட் எப்போதும் சாலை தானே. தலையா? தலை ஷூட்டிங்ல இருப்பாரு. ஓ பாக்குறீங்களா? அந்த தலையை சொல்லு, நம்ம மூவில பார்த்தோம் அந்த தலையை சொல்லு. Okay, silence please. Darling Dora. டார்லிங், என் பேரு டோரா இல்ல தாரா. ஓகே, நம்ம தாரா சொன்ன மாதிரி நம்மளோட முதல் எய்ம் குடும்ப தலைவர்கிட்ட வந்து பால்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். பாஸ், பாலை பத்தி கவலைப்படாதீங்க. பாலை எப்படி ஊட்டி வரணும் மட்டும் பாருங்க. ஓகே பக்கிரி, அப்ப நீ வந்து இந்த டாஸ்க்கை நீ எடுத்து நீ செய், நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். முதல் நீ செய். ஓகே பாஸ். குட் மார்னிங் பாஸ். பார்க்கணும்னு சொன்னீங்களா? அதான் வந்தேன் பாஸ். யா, உங்களை நான் வந்து நம்ம கம்பெனி மேனேஜரா ப்ரோமோட் பண்றேன். ஓகே, ஸோ இன்னிலிருந்து நீங்க மேனேஜர். மேனேஜரா? யா, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். குட் குட் குட். ஸோ சாட்டர்டே சண்டேலாம் உங்களுக்கு இதுக்கு அங்கிட்ட வேலை இருக்கும். ஸோ நீங்க எல்லா இவெண்ட்லயும் வந்து கலந்துக்கணும். ஓகே, சாட்டர்டே சண்டேயா? ஆமா. சண்டே சர்ச் இருக்கு பாஸ். ஓ, உங்களுக்கு 1000 படி தரேன் வீக்கெண்டுக்கு மட்டும். ஆமாவா? அப்பனா சரி பாஸ். ஓகே ஓகே பாஸ். சரி, நம்ம கம்பெனி கஸ்டமர்ஸை சந்தோஷப்படுத்துறது உங்க வேலை. சரிங்க பாஸ். ஓகே பாஸ். ஓகே குட். இது உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இப்பயே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ. கொடுத்த டாஸ்க்கை சிக்காப்பா முடிச்சிட்ட பக்கிரி. வெல் டன். உனக்காக உள்ள gift இதான். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து என்ன சொல்லுங்க பாஸ்? ஐ அம் வெயிட்டிங். ஓகே, இதோட நம்ம லைன் கிளியரா இருக்கு. ஃபோன் லைனா டார்லிங்? ஆமா, தென்னிட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் காது பிரச்சனைனா அப்பப்ப காமிச்சிக்க. பாஸ், அடுத்த மிஷன் என்னோட பாஸ். கச்சிதமா முடிச்சிடுறேன் பாஸ். ஓகே குட்டி, நீனே ப்ரொசீட் பண்ணிடு. ஓகே பாஸ். கா கா ஓ வாங்க வாங்க வாங்க, வரேன். சரி வாங்க வாங்க. ஏன் அவ்வளோ லேட்டுங்க? சாரிக்கா, நிறைய டெலிவரிக்கா, அதனால லேட் ஆச்சு. சரி பரவாயில்ல, வாங்க உள்ள வாங்க. கம்பெனி ஓ சிஸ்டர், புது டிவியா? ஆமாம் சிஸ்டர், புதுசாக டிவி வாங்கியிருக்கேன். பிள்ளைங்க எல்லாம் பெரிய படிக்கிறாங்க. அதான் சிஸ்டர், எஸ்ட்ரோவில் பார்த்தா அதுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது பிள்ளைங்க படிப்பு சம்மந்தமாக. அதான் சிஸ்டர் புதுசாக வாங்கிட்டேன். நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு டிவி வாங்கணும். ரொம்ப நல்ல விஷயம் கம்பெனி. ஆமாம் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், பாய். ஓகே பாய். மாமி புது டிவி வாங்கியிருக்காங்க ஐயா. சொன்னாங்க, கேட்டதுக்கு சொன்னாங்க எஸ்ட்ரோவில் ஆனால் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே இருக்கான். அதனால நம்மளும் புது டிவி வாங்கணும் ஐயா நம்ம பிள்ளைங்களுக்காக. இப்போதான் ப்ரொமோஷன் கிடச்சிச்சு, அதுக்குள்ளே டிவியா? ப்ளீஸ் ஐயா, நம்ம பிள்ளைங்களுக்கு தானே வாங்குறோம், வாங்கலாம் ஐயா. சரி சரி. எஸ். மாமா இந்த ஐபோன் தான்மா கேட்டேன், வாங்கி கொடுங்கம்மா, புதுசாக வந்திருக்கு. அப்பா வந்தோன்னு வாங்கி கொடுக்க சொல்கிறேன் ஐயா. வெல் டன் குட்டி, உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு நினைச்சு பார்க்கல. தான் உனக்காக என்னோட அன்பளிப்பு. தேங்க்ஸ் பாஸ். பாஸ், அடுத்த மிஷன் என்கிட்ட கொடுங்க பாஸ். ஜெனியோட வீக்னஸ் எனக்கு தெரியும். டோன்ட் பி சில்லி. ஜெனி வந்து நல்லா செபிக்கிற ஒரு பிள்ளை. அது மட்டும் இல்லை, யார்ட்டையுமே ரொம்ப பேசாது. தாரா, நானும் வினயமா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன். இது 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 எனக்கு பிடிச்சிருக்கு.
டைமில் சாப்பிடு, ஜெபம் பண்ணு, டைமை மிஸ் பண்ணிடாத, ஜெபிக்கிற டைமெல்லாம் பார்த்து. சரிம்மா, எனக்கு தெரியும்மா, நானும் சின்ன பிள்ளை இல்லை, பாருங்கப்பா. கீதா, நம்ம பிள்ளை பெரிய பிள்ளையாச்சு, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். சும்மா சும்மா இதையும் அதையும் சொல்லிட்டு இருக்காத. சரி, எப்படியோ போங்க. சரிப்பா, பாய். பாய். சரி, பாய். பார்த்து. சரியா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நான் பார்த்துங்கம்மா மகளே. என்ன மாதிரி ஐபோன் தேங்க்ஸ் மா. பார்த்துப்பா ஐஃபோனை, நல்ல காரியத்துக்காக பையன். சரி, அம்மாவுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அம்மா நீ கேட்டமே ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அம்மாவை சேச்சி கூட்டிட்டு போக முடியுமா? நீங்க ஒண்ணுமா அவனா சேச்சின்னு வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க இருக்கீங்களா? நம்ம போய் போன நோண்ட போறோமாங்க. காலேஜ் வந்து 6 மாதம் ஆச்சு. நாங்களும் உன்னை கூப்பிட்றோம், வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணின்னு நீ பண்ணவே மாட்டேன். உடதான் இல்லை, நீ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ண. எனக்கு இப்படிப்பட்ட பழக்கம்லாம் இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எங்களை பார்த்தா என்ன பயமாவா இருக்கு? உங்களை பற்றி எனக்கா பயமா? அப்படின்னா எதுவும் கிடையாது. அப்போ ஏன் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ண மாட்டேற? வந்து உட்காரு, கை போட வேண்டியதானே. எனக்கு கோக்கு மட்டும் போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். கோக்கு மட்டும் தானே? வா வா உட்காரு, கோக்கு மட்டும் தானே, ஊற்றி தரோம். கோக்கு மட்டும். கோக்கு மட்டும்தான் குடியில. கொக்கோலா இருக்க கஷ்டமா? என் லைஃப்பில் இப்போ வந்து என்ஜாய் பண்ணதே இல்லைண்ணா. இதெல்லாம் என் ட்ரூ ஃப்ரெண்ட். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஓகே, நான் உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க கச்சிதமா முடிச்சிட்டீங்க. Well done, girls. Guys, listen. நம்ம ஜியோட கதை என்ன வந்துச்சு? பாஸ், நீங்க சரியா ரேட் இருக்கா பாஸ்? என் வேலையை நான் அப்பவே ஆரம்பிச்சேன். ஓ பத்ரி, நோ மோர் சஸ்பென்ஸ், ப்ளீஸ் சொல்லுங்க. அவனுக்கு நான் ஒரு ஐபோன் தான் ஆஃப் வச்சிருக்கேன். அக்கடை சூடு. அந்த ஐபோன் தான்மா கேட்டேன், வாங்கி கொடுங்கம்மா, புதுசா வந்திருக்கு. ஐபோன் தேங்க்ஸ் மா. வாவ், அவங்களால மட்டும் எப்படி பத்ரி? நாங்களாம் அப்பயே அப்படி இப்பெல்லாம் சொல்லவா வேணும்? ஓகே guys, கிளைமேக்ஸ் வந்துருச்சு. இதுதான் கடைசி கட்டம். லெட்ஸ் ராக். ப்ரமோஷன் கிடைச்சு கூட வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. எனக்கும் ஆமாம், என் வாழ்க்கையில் நிம்மதி தான் இருக்கு. நான் தான் வேலை நிமித்தமா சர்ச்சுக்கு போக முடியாம உட்காந்துருக்கேன். நீயும் பிள்ளையும் வீட்டில் தானே இருக்கீங்க. நீங்களாவது ஆண்டவர் நாளில் போக வேண்டியதானே, சர்ச்சுக்கு போக வேண்டியதானே. நான் என்ன ஏன் செய்ய? அவனுக்கு ஃபோன் கேட்டீங்க, ஃபோன் வாங்கி கொடுத்தேன். காடி கேட்டால் காடி வாங்கி கொடுத்தாச்சு. லைசன்ஸ் கேட்டால் நல்ல கஷ்டப்பட சொன்னாலே வாங்கி கொடுத்தாச்சு.
கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டு போக மாட்டான். அவனா கேர்ள் ஃப்ரெண்டா தான் கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். நான் என்ன செய்யறது? இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்கு? என்னதான் ஒரு முடிவு? ஆமா, நான் என்ன செய்யறது? அவன் சுத்திக்கிட்டு இருந்தா நான் என்ன சேர்த்து கூட்டிட்டு போறது? அப்பா பத்தி தானே பிள்ளைங்க வரும். என்ன சொன்ன? அப்பா மாதிரி பிள்ளையா? எகுத்தது அரைஞ்சிருவான் பாத்துக்க. ஏன்னால எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இந்த டிவினால தான். படிப்புக்காக தானே வாங்கினா படிப்பா ஓடுது. 30 நாளா சீரியல் தானே ஓடிட்டு இருக்கு. உன்கிட்ட தப்பு வச்சுக்கிட்டு என்னைய சொல்றியா? முதல்ல இந்த டிவியை உடைச்சாதான் எல்லாம் சரியாகும். உடுங்க இந்த டிவி உடுங்க. எல்லாம் சரியாகும். என்ன சத்தம் இப்ப எங்க வீட்டுல? எல்லாம் ஓனதான். டிவி இது வாங்கி கொடுத்தேன், காடி வாங்கி கொடுத்தேன். அம்மா சேர்ச்சுக்கு அம்மாவை தங்கச்சி ஏத்த சொன்னா உன்னால ஏத்திட்டு போக முடியல. உனக்கு ஊர் சுத்துறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க மட்டும் நான் ஒழுங்க வேலை வேலை பெறீங்க, வீட பார்க்க மாட்டீங்க. எங்களுக்கு சொல்றீங்க எங்க தெரிஞ்ச பசங்க அரைஞ்சிரும். அப்பா ஏத்த பேச மாட்டியா நீ? நீங்க வாங்க. எங்கப்பா போய் கொஞ்ச நேரம் அமருப்பா. என்ன வெளியில அவ்வளவு சத்தம்? உங்களுடைய குரல்கள்? இல்ல பஸ், ஒரு சின்ன மன வருத்தம் தான் குடும்பத்துக்குள்ள. மற்றபடி ஒன்றும் பெருசா இல்லை. ஆண்டவர் கரெக்டான நேரத்துல தான் பாஸ்டர் உங்களை எங்க குடும்பத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்திருக்கிறாரு. பொருளாதாரத்தில், பதவியில், எல்லாவற்றிலையும் உங்களை உயர்த்தி இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறீங்க. ஆனாலும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு நிலையில் காணப்படுறீங்க. இந்த இரவில் உங்கள் குடும்பத்தை சந்திக்கும்படியாக எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகையினால தான் இந்த வீட்டுக்கு நான் இப்போ வந்தேன். இங்கே வரும்போது தான் தெரியுது கர்த்தர் எவ்வளோ உண்மையாக என்ன அவர் பேசியிருக்கிறாரு. அவர் சித்தத்தை செய்யறதுக்கு என்ன உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஆமாங்க பஸ், ஆண்டர்னால நாங்கள் திருடனால தான் இவ்வளோ பிரச்சனை நாங்கள் கடந்து போனோம் பஸ். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். உங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்துருக்கிறார். இந்த வீட்டுக்கு மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமாக கழிப்புறதுக்கு காடி, ஃபோனு, டிவி, இப்படிப்பட்ட நிறைய விதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறாரு. அதே வேளையிலும் தன்னுடைய உள்ள நல்ல இடத்துல படிக்க, உயர்வான நிலைக்கு வரவும் ஆண்டவர் கல்வி நீதியையும் அவங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு தந்திருக்கிறார். இப்படி கொடுக்கப்பட்ட இந்த குடும்பம் இன்னமும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் கடவுளுக்கு முதலிடம் செலுத்தாத காரணமே. ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்ச தவறை நாங்கள் உணர்றோம். ஆண்டவர் எங்களை மன்னிப்பாரா? எங்களை திரும்பி நேசிப்பாரா? ஃபஸ்ட்டு ஆண்டவர் மெய்யாகவே மன்னிக்கிறவர். வேதத்தில் நீதிமொழி 24ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்கும். துன்மார்க்கனும் தீங்கினாலே இடருண்டு கிடக்கப்படுவார்கள். நீங்க நீதிமானுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களை ஆண்டவர் இயேசு மன்னிக்க வல்லவரா இருக்கு. நீங்க உங்களுடைய தவற தப்பிதங்களை உணர்ந்திருந்தீங்கன்னா மெய்யாகவே ஆண்டவர் மன்னிச்சு
உங்களை மறுபடியும் சமாதானத்துக்குள்ளாக நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்போது நீங்க எந்திருப்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய குணங்கள் தான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் குணங்களை மாற்று. ஒன்று, கடவுளுடைய ஆலயத்துக்கு வரும் நாள் கடவுள் குறித்த நாள், அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்க அந்த பரிசுத்த நாள்ல பரிசுத்தத்தோடு வந்து குடும்பமா தேவனை நோக்கி பார்க்க முதலிடம் கொடுக்கணும். இரண்டாவது, தேவன் ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்க தேவனுக்கு செய்ய வேண்டிய முதலிதான காரியங்களை நீங்க கர்த்தருக்கு கொடுப்பதிலையும் நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல நீங்க முக்கியத்துவம் செலுத்தணும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வாகனத்துல நல்ல படிப்பை நீங்க நல்ல முறையில பயன்படுத்தி கொள்ளணும். அந்த நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டாதான் தேவன் உங்களை மேலும் மேலும் மன்னிப்பது மட்டுமல்ல, உயர்த்துகிறவராகவும் இருப்பார். ஆமென். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கலாம். ஜெபிங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் பாதாளத்துக்கும் வல்லமையும் அதிகாரம் உள்ள ஆண்டவரே, இந்த குடும்பம் செய்த தவறுகள் அவர்கள் உணர்ந்தார்கள். ஆண்டவரே, நீரும் என்னோடு பேசி இந்த குடும்பத்தை சந்திக்கும்படியாய் ஏற்ற நேரத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். எபேசியர் 6:12 காணப்படுகிற வசனத்தின்படி இந்த குடும்பத்தை இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும் வானமண்டல சுமக்க பொல்லாத ஆவியும் இந்த குடும்பத்தை அலைகழித்து குழப்பத்தை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்து இவர்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் வெளுத்தும்படியாய் கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பத்தை விட்டு போகும்படியாய் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இப்பொழுதே அசுத்த ஆவிகளை இவர்கள் சிந்தையை விட்டு இவங்களை குழப்பப்படுத்தின எல்லா அந்தகாரங்களும் இப்பொழுதே நீங்கி போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகும்படியாய் அடியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த குடும்பம் மறுபடியும் உன் சமூகத்துக்கு வரும்படியாய் நீர்தாமே உம்முடைய மகிமையினாலே ஏற்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாயிருப்பதாக. ஆமென். 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 சோஸ்திரம் எல்லாருக்கும் சோஸ்திரம். ஸோ நான் ஊழியர் நான் கடந்து போகிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஆலோசனை. குடும்பமாக ஒருத்தர் உட்கார்ந்து ஜெபியுங்க. அதற்கு முன்னே ஒருத்தர் நீங்க கரங்களை கொடுத்து இயேசு நாமத்துல நான் உங்க மனசு புண்படும்படியா பேசினதுக்காக மன்னித்துக்கிறீங்க. நீங்க கரங்களை கொடுத்து சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு
எல்லாரும் குடும்பமாக வந்தது. ஏன்னா அது பரிசுத்த நாள், கர்த்தர் ஏற்படுத்தின நாள். அதை அசட்டை பண்ணாமல் நீங்கள் இந்த வாரம் மட்டுமல்ல, எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு முக்கியத்துவம் செலுத்தி நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம். விடைபெறேன். நீங்கள் தொடர்ந்து குடும்பமாக உட்காந்து தேவனே, நாங்கள் உன்னை வாக்கு கொடுத்தது போல 8 மணிக்கு ஒரு குடும்பமாக எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. நாங்கள் இதே போல ஆண்டவரே முன்ன தவறுன மாதிரி தவறாதவாறு உங்களோட நேரத்தை உண்மையாக கொடுக்க நீர் கிருபை செய்ததுக்காக நன்றி. எல்லாமே சுனாமத்தை கிடைச்சிருக்கிறேன். ஆமென். சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். இப்போ நம்ம எப்படி ஜெபிச்சது போல இதுக்கு அங்கிட்டு அன்னாடம் நம்ம பொருத்தனை பண்ணது போல 8 மணிக்கு நம்ம கணக்காக ஆண்டவரை தேட இந்த இடத்துக்கு வந்துடுறோம். உங்களோட எல்லா வேலையும் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆண்டவர் தான் முதலிடம். எல்லாம் கணக்காக 8 மணிக்கு நீங்கள் இங்கே இருக்கணும். ஓகே.